உங்க பேச்சு கேட்டு போட்ட பிளான் பக்காவா சொதப்பிருச்சு. வேற ஏதாவது ஐடியா கொடுங்கடி. ஏஞ்சோ, எங்க ஐடியாக்கள் விற்கப்படும்னு நாங்க என்ன போர்டை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஐடியா கேட்டுட்டே இருக்க. வேற என்னடி பண்றது? நான் வேற ஆளை மாத்தி காதலிச்சு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன். இப்ப அவங்க அக்காவை எப்படி சமாளிக்கிறது? அவன் ஆளை உஷார் பண்ண ஐடியா கேட்பான். ஆனா நீ அவங்க அக்கா உஷார் பண்ண ஐடியா கேட்கிற பாரு. என்ன பண்றது? சூர்யாக்கு இருக்கிற இலகன மனசு அவங்க அக்காக்கு இல்லையே. நான் சொன்னதும் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நிச்சயமா நீ எப்படி என்ன தள்ளிவிடலான்னு கோவப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆம்பளைய அப்படி அசிங்கப்படுத்தினா ஈகோ ஃபிளாஷ் ஆயிருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். ஏய், ஐடியா கொடுங்கடி. ஜோ, ஐடியாலாம் எதுவும் இல்ல. அவங்க அக்காக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ண, எல்லாம் சரியாயிரும். அவங்க அக்காக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எதுக்காக கோவப்பட்டாங்க? நீ பொறுமை இல்லாம சூர்யாவை பிடிச்சு தள்ளி விட்டதுனால தானே. நீ ரொம்ப பொறுமைசாலியான மருமகனை அவங்க கிட்ட நிரூபிச்சு காமி. பொறுமையா? எனக்கா? சூர்யா வேணும்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும். அப்புறம் என்ன, நாளைக்கு நாங்க சொல்ற கெட்டப்ல போ. நிச்சயமா அவங்களோட மனசு மாறிடும். சூப்பர்மேன் காஸ்டியூம் மாதிரி கெட்டப்ல என்னால போட முடியாது. ஐயோ, இது அப்படிலாம் இல்ல. இது உண்மையாவே உனக்கு கொஞ்சம் ரிஸ்கான டாஸ்க் தான். ஆனா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு கொஞ்சம் ரிஸ்கான டாஸ்கா? அப்படி என்னது? லேடி கெட்டப். மென்டல், நான் பொண்ணு தாண்டி. ஆமா ஜோ, நீ பொண்ணுதான். ஆனா பொண்ணு மாதிரி எனக்கும் ட்ரெஸ் பண்ண மாட்டல. எப்பவும் பேண்ட் ஷர்ட் டிஷர்ட் இந்த மாதிரி தானே போடுவேன். ஆனா நாளைக்கு அப்படி இல்ல. அப்படி இல்லனா வேற எப்படி? அவட தாவணியில் தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. ஓ, புரிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த கெட்டப்ல போய் எப்படி அசத்துறேன் மட்டும் பாரு. நாளைக்கு அந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு நான் தான் சிறந்த மருமகள்னு காட்ட போறேன். நம்ம வீட்டு வாசல்ல யாரு கோலம் போட்டிருப்பா? ஒருவேளை இந்த ஆள் வேலையா இருக்குமோ? நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவர் தான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பாரு. பரவாயில்ல, நம்மளை விட சூப்பராவே கோலம் போட்டிருக்காரு. என்னங்க? அட, என்ன ஒரு ஆச்சரியம். எப்பவுமே சிடுசிடுன்னு விழுவா, இன்னைக்கு சிரிச்சிட்டு நிக்கிறா. என்னங்க, கோலம் ரொம்ப அழகா இருக்கு. நீ போட்டதாச்சே, அழகா தான் இருக்கும். சும்மா நடிக்காதீங்க. நீங்க தானே வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டிருக்கீங்க. சுந்தரிமா, நானே இப்பதான் எந்திரிச்சு வரேன். நான் இப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அதுவும் இவ்ளோ அழகா கோலம்லாம் எனக்கு எப்படி போட வரும்? அப்ப நீங்க பண்ணலனா இந்த வீட்ல வேற யார் பண்ண போறா? ஒருவேளை உன் தம்பியா இருக்குமோ? ஏங்க, அவன் இப்படி இதெல்லாம் பண்ணுவான்? அவனால இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க தான் நடிக்கிறீங்க. இல்ல சுந்தரிமா, நான் பண்ணல. நீங்க கோலம் போடலைனா வேற யார் போட்டிருப்பா? நானே. அது நானே. ஏய், நீயா? ஏங்க, இத பிடிங்க. டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடுவ? அண்ணி. என்னது அண்ணியா? நான் கட்டிக்கு போறவரோட அக்கா நீங்க. அப்ப எனக்கு அண்ணி தானே. என்னன்னு முறை சரிதானே? சரிதாமா. ஏய் சுந்தரி, என்னம்மா என்ன முறைக்கிற? அந்த பொண்ணு தானே கேட்டுச்சு, அதுக்காக தான் பதில் சொன்னேன். அவ கேட்டா நீ பதில் சொல்வியா? வாயை திறந்த உன்னை கொன்றுவேன். அண்ணியாரே, காலை நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டீங்கன்னா சீக்கிரமா பிபி வந்து அடுத்த ஹார்ட் அட்டாக் வந்து பட்டுன்னு போயிருவீங்க. நீங்க ரிலாக்ஸா வாக்கிங் போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு வைக்கிறேன். எப்படி எப்படி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் வீட்டு கிச்சன்ல போய் நீ டீ போட்டுருவியா? டீ மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். இங்க வேலைக்காரிக்கெல்லாம் ஆள் எடுக்கலாம். நீ கிளம்பு. ஓ, வேலை செஞ்சா அவங்க வேலைக்காரியா? நான் இந்த வீட்டோட மருமக. எது? ஓ, கேட்கலையா? நான் இந்த வீட்டோட மருமகன்னு சொன்னேன். என்ன? மறுபடியும் கேட்கலையா? நான் இந்த வீட்டோட மருமக. அடிச்சு நிறுத்து. மருமக மருமகன் சொன்ன மண்டையை உடைச்சு மாவிலுக்கு போட்டுறேன். நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதையும் பாத்துறலாம். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் பொறுமைசாலி இல்ல, இவ்ளோ கோவப்பட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, நீங்க தான் கத்திக்கிட்டே இருக்கீங்க. வந்ததுல இருந்து நான் பொறுமையா சிரிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு முழுக்க நான் பொறுமையா இருந்து ஒரு நல்ல மருமகனை காட்டிட்டு தான் போவேன். அத வேற எங்கேயாவது போய் காட்டு. என் தம்பிக்கு நீ வேண்டாம், அவ்வளவுதான். கிளம்பு. அண்ணி, இந்த ஜோ ஒரு முடிவு பண்ணிட்டா, அதை என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன். இப்ப வழி விடுறீங்களா இல்ல உங்களை தள்ளி விட்டுட்டு உள்ள போட்டுமா? தள்ளி விட்டுட்டு உள்ள போயிருமோ? எதுக்கும் நம்ம 2 அடி தள்ளியே நினைக்கலாம். ஓ, தள்ளி விட்டுட்டு உள்ள போயிருவியா? எங்க போய் பாரடி பார்க்கலாம். வேணாம் அண்ணி, தேவையில்லாம என்கிட்ட சீண்டாதீங்க. அப்புறம் தள்ளி விட்டுட்டு போயிட்டேன்னா நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. ஏய், முடிஞ்சா போடி பார்க்கலாம். இந்த இடத்தை விட்டு ஒரு ஸ்டெப் கூட உன்னால உள்ள எடுத்து வைக்க முடியாது. முடிஞ்சா போடி பார்க்கலாம். ஐயோ அண்ணே, மேல தண்ணியில ஊத்திராதீங்க. எப்படி வெளியவே நிக்காம உள்ள வாங்க. ஏய்,
ஃப்ராட் பண்ணி உள்ள நுழையறான். பாத்துக்கறேன்டி உன்னை. ஐயோ மனுஷா, இந்த பொண்ணுக்கு இங்க என்னையா வேலை? எனக்கு என்னடி தெரியும்? சரியான திமிரு பிடிச்சவ. எப்படி ஏமாத்திட்டு உள்ள ஓடுற பாரு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. சூர்யா ரூமுக்குள்ள தான் போக போறேன்னு நினைக்கிறேன். வாயா. நல்ல இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க? ஏய், எங்க நடி பண்ற? ஏய், ஒன்ன தாண்டி எப்ப வந்த? இங்க என்ன பண்ற? இது கனவா இல்ல நினைவா? ஏய் மாமா, ஆன்ட்டி காலையிலே வந்துட்டாங்க. லியாவே உன்னை பாத்துருக்கானா? அப்ப அக்காவும் பாத்துருப்பாளே. அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏய், அக்காட்ட திட்டு வாங்காம இங்க இருந்து கிளம்படி. ஏங்க, திட்டு வாங்குறதெல்லாம் பத்தி யோசிச்சா நம்ம காதல ஜெயிக்க முடியுமா? அன்னைக்கு சும்மா தூண்டில் போட்டேன். உங்க அக்கா சிக்கல. அதான் எனக்கு வளைய வீசி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஏய், நீ வளைய வீசி பாக்குறதுக்கு என் அக்கா என்ன மீனா? மீனோ திமிங்கலமோ எதுவா இருந்தாலும் வலையில சிக்கிதான் ஆகணும். சோ இன்னைக்கு நான் பண்ண போற வேலையில உங்க மொத்த ஃபேமிலி சரண்டர் ஆக போகுது. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என் தம்பி பெட் காஃபி குடிக்காம எந்திக்க மாட்டான். இது கூட தெரியல. நீ நல்ல மருமகளா இருக்க போறியா? உங்க தம்பி பெட் காஃபி குடிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தூங்கி எஞ்சதும் இப்படி உடனே காஃபி குடிக்கிறது அவருக்கு நல்லதில்ல. நான் வந்துட்டேன்ல, இனிமே இந்த பழக்கத்தெல்லாம் மாத்திரலாம். ஏய், இங்க பாரு, உனக்காகலாம் எங்க வீட்டு பழக்கத்தெல்லாம் மாத்த முடியாது. குறிப்பா என் தம்பி மாறவே மாட்டான். டேய் சூர்யா, எந்திரிச்சு காஃபி குடி. ஏங்க எந்திரிச்சிங்க, கொன்றுவேன் உங்களை. அதோட என்னை பத்தி யோசிக்கிறதே நீங்க நிறுத்திடணும். ஏய் அக்காடி. அப்போ நான் முக்கியம் இல்லையா? சூர்யா, சொன்னது காதல் வேலை. எந்திரிச்சு காஃபி குடி. ஏங்க, குடிக்க கூடாது சொல்லிட்டு அவ்வளவுதான். ஏய், நீ யாரடி என் தம்பி சொல்றக்கோ? டேய் என்னடா? இந்தடா காஃபி குடி. ஏங்க, அதை மட்டும் குடிச்சீங்கன்னு வைங்களேன், இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. ஏய், காலையில காஃபி குடிக்காம எனக்கு எந்த வேலையும் ஓடாதடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க அந்த காஃபி வாங்கி குடிக்க கூடாது. டேய், அவ கிடக்குறான், நீ குடிடா. மவளே, இன்னைக்கு நீயா நானு பாத்துறேன். என் தம்பி என் பேச்சை என்னைக்கும் மீறினதில்ல. இன்னைக்கும் இந்த காஃபி வாங்கி குடிக்க தான் போறான். ஆஹா, அதையும் பாத்துறலாம். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு வாய் காஃபி கூட என் கையில குடிக்க மாட்டேங்கிறல. அக்கா உனக்கு வேண்டாதவள போயிட்டேன், அப்படித்தானே? அச்சச்சோ அக்கா, அப்படிலாம் இல்ல, கூட நான் குடிக்கிறேன். எப்படி? என் தம்பி என் பேச்ச தான் கேட்பான். என்னடி சிரிக்கிற? உங்க தம்பி உங்க பேச்ச தான் கேட்பார்னு எனக்கும் தெரியும். அவர் காஃபி வேணா உங்க கையால வாங்கிருக்கலாம். ஆனா அந்த காஃபியை போட்டது நான். நீ என்னது? நீ போட்டியா? ஏன் நம்பிக்கை இல்லையா? அண்ணே, காஃபி யார் போட்டதுன்னு உங்க ஒய்ஃபுக்கு நீங்க சொல்லலையா? ஐயோ, நான் ஒன்னு தானே காஃபி போட சொன்னேன். அது வந்து சுந்தரிமா, நான் தான் காஃபி போடலான்னு போனேன். ஆனா அந்த பாப்பா என்ன தடுத்து கிச்சனுக்குள்ளேயே விடல. அதுக்கப்புறம் அதுவே காஃபி போட்டு கையில கொடுத்து விட்டுருச்சு. ஒன்னு காஃபி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னர் சாப்பிட வந்துருங்க அத்தான். என்னது அத்தானா? ஆமா அத்தான், டின்னர் சாப்பிட வந்துருங்க. அத்தான் எனக்கு செத்தான். ஐயோ, வாய் வச்சுட்டு சும்மா இரு. அவ வேற டின்னர் சமைக்க போறேன்னு கிச்சனுக்குள்ள நுழைறா. எனக்கு அவளை எதுவுமே சமைக்க விடக்கூடாது. சுந்தரிமா விட, இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். ஓ, இத்தனை நாளா? அப்ப நான் சமைச்சது நல்லா இல்ல. அப்படி இல்லடாமா, நீ சமைக்கிறதும் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் ட்ரை பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அதான் சொன்னேன். உன்னை தொலைச்சு ஒழுங்கா அவளை போய் தடுத்து நிறுத்து. டேய் சூர்யா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த பொண்ணு உன்னை அசிங்கப்படுத்திருக்கா. சரியான பிடிவாதக்காரி. இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அதனால அக்கா பாக்குற பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணணும். இரு, நான் அவளை போய் கவனிச்சுட்டு வரேன். என்ன மாப்ள, உன் நிலைமை இப்படி ஆயிருச்சு? யோ மாம்சு, அக்காவை எப்படியாவது சமாளியா? அவளே தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இல்ல. நீதான் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற. ஏண்டி சொல்ல சொல்ல கேட்காம சமையல் அறைக்குள்ளே வர? நீ யாரே சமைக்கிறதுக்கு சமையல் அறைக்கு வராம பின்ன சட்டமன்றத்துக்கா போக முடியும்? நீங்க அமைதியா போய் உட்காருங்க, நான் சமைச்சு கொண்டு வந்து தரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நீ எல்லாம் சமைச்சா எப்படி இருக்க போகுது? உன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். நீ சமைச்சா இங்க யாரும் சாப்பிட மாட்டோம். முதல்ல சமையல் கட்ட விட்டு வெளியே போ. என்கிட்ட கத்தி எதுக்கு இப்படி வீணா எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? என்னங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவளை வெளியே போ சொல்லுங்க. இல்ல சுந்தரிமா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பஞ்சாயத்துனா இதுல எதுக்கு ஏன் தலையை உருட்டுற? நீயே பாத்துக்கோ. ஏங்க, இவன் நம்ம அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆட்டம் கட்டிட்டு இருக்கான். நீங்க ஒரு ஆம்பளை தானே, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. சுந்தரிமா, ஒரு பொண்ணு அடிக்கிறவனும் கை நீட்டுறவனும் ஆம்பளையே கிடையாது. அந்த பொண்ணு ஏதோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கு, விட. எது எது விளையாட்டா? என் தம்பிய கல்யாணம் பண்ணியே தீர்வன ஒத்த கால நிக்கிறான். ஏங்க, என்ன அங்க பாக்குறீங்க? இல்லம்மா, ஒத்த கால நிக்கிறான்னு சொன்னீல. ஆனா இந்த பிள்ளை ரெண்டு காலையும் ஊனி தானே நிக்குது, அதான் பார்த்தேன்.
பைத்தியம் பைத்தியம், அவ பிடிவாதம் பிடிச்சு நிக்கிறாள, அது சொன்னேன். இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. எனக்கு இவளை பார்த்தாலும் எரிச்சலா வருது. இங்க பாருங்க அண்ணியாரே, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்து நான் சிறந்த மருமகள்னு பேர் வாங்கிட்டு தான் கிளம்புவேன். இங்க பாரு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்ல நானே உன்னை ஓட விடுவேன். ஆஹா, அப்படியா? அதையும் பாத்துறலாம். ஆக்சுவலி நீங்க எனக்கு பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எது எது பயமா? எனக்கா? ஆமா, பின்ன எனக்கா? நீங்க தானே வந்ததுல இருந்து விரட்டிட்டே இருக்கீங்க. எங்க இவ நல்லா சமைச்சு நல்ல வேலையெல்லாம் பார்த்து நல்ல பேர் எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு பயம். ஒருவேளை நான் நல்லா சமைச்சு இவங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டா உங்க பருப்பு என்கிட்ட வேகாதுல, அதான் ரொம்ப பயப்படுறீங்க. யாரு? நீ நல்லா சமைச்சிருவியா? என்ன விட என் புருஷன்கிட்ட கேட்டு பாரு. ஏய், எதுக்கு நீ நடுவுல என்ன கோர்த்து விடுற? ஏங்க, யாரும் பெருமையெல்லாம் சொல்லுங்க. யாரும் பெருமையெல்லாம் சொல்ல சொன்னா என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாயால தான் சொல்லணும், சொல்லுங்க. இங்க பாருமா, நீ நல்லா சமைக்கலாம், ஆனா என் பொண்டாட்டியை விட நல்லா சமைக்க முடியாது. என் பொண்டாட்டி சமைச்சா மூக்கு மேல விரல் வைப்பாங்க. ஏன் அவ்வளவு கப்படிக்குமா? ஏமா, அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆச்சரியத்துல மூக்கு மேல விரல் வைப்பாங்க. ஓ, அப்படி. அது மட்டும் இல்ல, ஸ்வீட் செஞ்சு வச்சானா போதும், நாக்குல எச்சி ஊறும். எதுக்கு? காரி துப்புறதுக்கா? அட இல்லம்மா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்புறம் என் பொண்டாட்டி சமைச்சா. ஐயோ நிறுத்தியா, நீ சொல்ல சொல்லதான் அவ கலாய்ச்சிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் வாய் மூடு. என்ன சுந்தரிமா, வாய் மூடிட்டு அமைதியா இருந்தா பேச சொல்றேன், பேசிட்டே இருந்தா வாய் மூட சொல்றேன். இப்ப நான் என்னதான் பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், மூடிட்டு கிளம்பு. நான் சமைக்கிறதா என் குடும்பத்துக்கு பிடிக்கும். நீ சமைச்சா எங்க வீட்டு நாய் கூட சாப்பிடாது. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு பாருங்க. பாக்கலாம் பாக்கலாம், ஒருவேளை என்ன விட நீ டேஸ்டா சமைச்சிட்டா ஒண்ணு இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். ஹாய், நிஜமா? கொடுத்த வாக்க மீற மாட்டீங்களே. என்னை விட நீ நல்லா சமைச்சிட்டா நிச்சயமா இந்த வீட்டு மருமகளா உன்னை நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே, இன்னைக்கு நான் எப்படி சமைச்சு அசத்த போறேன்னு மட்டும் பாருங்க. அதையும் பாத்துடலாண்டி. நம்ம பாட்டுக்கு சவால் விட்டுட்டோம், ஆனா நமக்கு தான் எதுவுமே சமைக்க தெரியாதே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஆனா இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சே ஆகணும். கூப்பிட்டியாமா? அடாமண்ணே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னது ஹெல்ப்பா? நானா? என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உரிச்சிருவா. அண்ணே, அதெல்லாம் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப். எனக்கு சுத்தமா சமைக்க வராது. சரி, அதுக்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறேன். நீங்க பின்வாசல் வழியா வாங்கிட்டு மட்டும் வந்துடுறீங்களா? என்னது, ஆன்லைன்ல ஆர்டர் போட போறியா? இதெல்லாம் நீ சமைச்ச மாதிரி இல்ல, ஏதோ ஹோட்டல்ல வாங்கி வச்ச மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும், ஆள பாருங்க ஆள. என் கையாலே அத்தனை சமைச்சிருக்கேன். எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கையே இல்ல. ஏங்க, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், உங்க அக்கா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. என்னடி சொல்றது? ஐயோ, இதெல்லாம் நான் தான் சமைச்சிருப்பேன்னு சொல்லியா? அக்கா, அவதான். டேய் டேய், நீ நிறுத்துடா. என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறியா? இங்க பாரு, இதெல்லாம் அவ சமைச்ச மாதிரியே இல்ல, ஹோட்டல்ல வாங்கி தான் வச்சிருப்பா. சுந்தரி, ஹோட்டல்ல போய் வாங்குறதுக்கு இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்ல. ஆனா இவ்ளோ நேரமும் சமையல் கட்டுக்குள்ளேயே தானே இந்த பொண்ணு இருந்துச்சு. அப்புறம் எப்படி போயிருக்க முடியும்? ஆமால, அவ வீட்டை விட்டு வெளியவே போகல, அப்புறம் எப்படி வாங்கிருக்க முடியும்? அதுதான் சொல்றேன், அந்த பொண்ணு அவளாதான் சமைச்சிருக்கான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சொல்றேன், எப்படியும் கேவலமா தான் இருக்கும். கடவுளே, இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிரணும். என்ன சுந்தரிமா, வாயில வச்சதும் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்திருக்க. டேஸ்ட் அப்படியே ஆளு தூக்குதுல. தூ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேவலமா இருக்கு. வாயில வைக்கவே முடியல, உப்பு காரத்துல அள்ளி கொட்டி இருக்கா. சுந்தரி, வீணா அந்த பொண்ணு வெளியே அனுப்புறதுக்காக போய் சொல்லாத. அதெல்லாம் டேஸ்ட் அருமையா தான் இருக்கும். ஐயோ, நீ ஒரு வாய் கூட வைக்கல, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், டேஸ்ட் அருமையா தான் இருக்கும். நீ தான் போய் சொல்ற. ஆமா, நீங்க தான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக போய் சொல்றீங்க. ஏங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்னடி, எங்களை பழி வாங்குறதுக்காக உப்பு காரத்துல அள்ளி போட்டு கொல்ல பாக்குறியா? அண்ணியாரே, போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேணும். அதுல உப்பு காரம் எல்லாமே சரியா தான் இருக்கும், எனக்கு தெரியும். நான் ஒண்ணு போய் சொல்லல. சீ, வாயில வைக்கவே முடியல. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு சாதாரண சிக்கன் பிரியாணி சமைக்க தெரியல, நீ ஏன் வீட்டு மருமகளா வர போறியா? நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன், நீங்க தான் போய் சொல்றீங்க. ஆமா சுந்தரி, நீ தான் போய் சொல்ற. இந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். யோ, வாய் முடியா. நீ என்னையா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஆஹா, வாயெல்லாம் எரியுது, அவ்வளவு காரம். சுந்தரி, போய் சொல்லாத. அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளப்புறதுக்காக நீ தான் இப்படி சொல்லிட்டு இருக்க. வேணும்னா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். யோ, நான் ஒண்ணு போய் சொல்லல, காரம் அதிகமா தான் இருக்கு. இல்ல சுந்தரி, நீ தான் போய் சொல்ற. இந்த பிரியாணில காரம் அதிகமா இருக்க சான்ஸே இல்ல. இந்த ஊர்லயே காதர் பாய் பிரியாணி தான் நம்பர் 1. அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி காரம் கூடுதலா இருக்கும்? ஐயோ, இப்படி அவசரப்பட்டு உளறிட்டாரு. என்னது, காதர் பாய் பிரியாணியா? ஐயோ, காதர் பாய் பிரியாணி அளவுக்கு இந்த பிரியாணி டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் சமையல் கட்டிலேயே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன், அதை தாண்டா சொன்னேன். யோ, உண்மை சொல்லு,
இது காதர் பாய் பிரியாணி தானே? சேச்சே இல்ல சுந்தரி. ஏய் நீ சொல்லடி, இத நீ சமைச்சியா இல்ல காதர் பாய் பிரியாணியா? அது அது வந்து பாத்தியாடா, நான் சொன்னல எப்படி தயங்குறா பாரு. இதுல இருந்தே தெரியல விளச்சனம். இவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறாளாம். மூஞ்சியும் முகரையும். ஏய் வெளிய போடி. நான் பாய் பிரியாணி வாங்கி உங்களை ஏமாத்துனது தப்புதான். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இத பண்ணேன். சாரி. இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு வெளிய போ. காலையிலே வந்து கடுப்பு கிளப்பிட்டு. பொண்ணா இருந்தா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. இதுல ஃப்ராட் தான வேற. அக்கா நிறுத்துக்கா. ஆமா நிறுத்துமா. அட பாவம். யாரு இவ பாவமா? அக்கா நிறுத்துறியா? விட்டா பேசிட்டே இருக்கேன். உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். ஆனா நீ பண்றது எதுவும் சரியில்லை. உனக்கு அவ மேல அப்படி என்னதாக்கா கோவம்? அவ ஏதோ தெரியாம கோவப்பட்டு என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ஆனா அது அவளோட தப்பே இல்ல. சதீஷும் நானும் எப்பவும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவ கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அங்க நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அத அவ புரிஞ்சுக்கிட்டதும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால. ஏன் என்கிட்ட மட்டும் இல்ல, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு இவ்ளோ போராடுறால. சொல்ல போனா அவ மேல எந்த தப்புமே இல்ல. ஆனாலும் இவ்ளோ பொறுமையா இருக்கா. யாருக்காக? எனக்காக தானே. யார பார்த்து நீ கோவக்காரி ஆத்திரக்காரின்னு சொல்லிட்டு இருக்கியோ அவ ரொம்ப பொறுமையா தான் இருக்கா. ஆனா நீதான் அவ வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்க. அவ இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும்னு அவசியமே இல்லக்கா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. நினைச்சா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா உனக்காக அவ யோசிக்கிறா. நீ என்னடானா அன்னைக்கு நடந்ததையும் நினைச்சிட்டு திரும்ப திரும்ப அவளை காயப்படுத்திட்டு இருக்க. ஏண்டா இப்ப வந்தவளுக்காக இந்த அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஐயோ நான் எதிர்த்து பேசலக்கா, உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். அவ சட்டுன்னு கோவப்பட்டது வேற யாரும் ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டுமேங்கிற பதட்டத்துல. இன்னைக்கு இந்த அளவுக்கு தன்மையா நடந்துக்கிறது அவளுக்கு பிடிச்சவன் வேணுங்கிற பிடிவாதத்துல. உன்னோட விருப்பம் இல்லாம இங்க கல்யாணம் நடக்காது. ஆனா அதுக்காக அவளை கத்தாத. நானே அவளை இங்க இருந்து போக சொல்றேன். மாமா அத்தை ரொம்ப நல்ல அத்தை மாமா. போக சொல்லாதீங்க. நீங்க வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானே போயிடுறேன். சாரி டி. ஏய் சுந்தரி, தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. இதை விட நல்ல பொண்ணு உன் தம்பிக்கு தேடினாலும் கிடைக்காது. அவளை தடுத்து நிறுத்து. ஏய் நில்லு. 2 வார்த்தை கத்துனா உடனே வீட்டு விட்டு போயிருவியா? ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கும் எனக்கு சண்டை வருதுன்னு வை, என் தம்பியை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவியா? உங்க தம்பியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னோட வீடாச்சே. அப்புறம் நான் எப்படி வெளியே போக முடியும்? அப்படிதான் இருக்கணும். என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிறேன்? பரிமாறு. என்ன பெரிவாதக்காரி, எப்படியோ என் மனசு ஜெயிச்சிட்டேன். நீ தாராளமா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம். காதல் கடை பிரியாணி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பரிமாறு, நாங்க சாப்பிடுறோம். அக்கா நீ என்ன சொல்ற? டேய் நாளைக்கு நாள் நல்ல நாளா தான் இருக்கு. நாளைக்கு உங்க 2 பேர் கல்யாணத்தை வச்சிரலாம். ஐயோ இவ்ளோ சீக்கிரம் நமக்கு கல்யாணம் முடிவாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அக்கா சம்மதிப்பான நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஜோ ஒரு காரியத்துல இறங்குனா அதை முடிக்காம விட மாட்டா. எப்படி உங்க அக்காவை பக்காவா கரெக்ட் பண்ணிட்டனா? என் அக்காவை கரெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்ன இப்ப கரெக்ட் பண்ண போற? அப்படின்னா அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இது கூட பண்ணல எப்படி? அதுக்காக இப்படி லிமிட் கிராஸ் பண்ணுவீங்களா? நீ ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அடே அடே நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணு. ஐயோ அண்ணி ஏங்க விடுங்க. சரி சரி, மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? பயமா இருக்கா என்ன? சச்சா பயமா இல்ல, அம்மாவை விட்டுட்டு வரல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஓ, மேடமோட கவலை இதுதானா? அம்மாவும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அது எப்படி? அப்படிலாம் இருந்தா அது அவங்களுக்கு மரியாதையா இருக்காதுல. ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா யார் கூட இருந்திருப்பாங்க? நம்ம கூட தான். அப்படின்னா உங்க அம்மாவும் நம்ம கூட தானே இருந்தாகணும். அது எப்படிங்க? பொண்ணு கட்டி கொடுத்த வீட்ல இருக்க மாட்டாங்க. லூசு, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஆணை விட பெண் ஒரு படி மேல உயர்ந்தவங்கன்னு சாதிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல பொண்ணோட வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பேசிக்கிட்டு நான் எப்போ உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டனோ அப்போ உனக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கும் சொந்தமானதுதான். ஓ அம்மா என் அம்மா மாதிரி. அவங்க இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்சம் சிரிச்சுட்டே இருக்கியா? ஏய் சிரிடி. தட்ஸ் மை கேர்ள். எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். டேய் மாப்ள, பொண்ணை சிரிக்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீயும் நல்லா சிரிச்சுக்கோ. அநேகமா இதுதான் உன் கடைசி சிரிப்பா கூட இருக்கலாம். அடு சும்மா இரு மாம்சு, நீ வேற. ஜோ கங்க்ராச்சுலேஷன் ரீ.
ஏங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க ஏன் உடனே இருக்கீங்க? உன் தம்பி எனக்கு பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். பேச்சுலர் பார்ட்டி தானே, உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஆமா தாயி, எனக்கு எதுவும் வேணாம். ஜோ, நீ ஆசைப்பட்ட மாதிரி சூர்யாவே கிடைச்சிட்டாரு. இன்னைக்கு நைட்டு வாய மூடுங்கடி. உன் ஃப்ரெண்டு என்னமோ சொல்ல வந்தா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் சொல்லவா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு நேரத்தை பாரு. டேய் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எது கொஞ்சமா? தாலி கட்டலாம் முடிஞ்சு கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு வந்திருக்க. சரி சரி, கோச்சுக்காத விடு. ஹாய் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் பிரதர். என்னால உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன், சாரி. டேய் அதெல்லாம் விடுடா, முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. சார் இங்க கொஞ்சம் பாருங்க, ஸ்மைல் ப்ளீஸ். டேய் இப்படியே சிங்கிளா சுத்திட்டு இருக்காம நீயும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ற வழியை பாரு. டேய் மச்சான், அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? டேய் யாரா அந்த பொண்ணு? நானே. அடி பாவி, நீயா? எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான்டி. உங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சுல, நெக்ஸ்ட் எங்க ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏய் அதுல அப்ப நாங்க ரெண்டு பேரும் வருவோமா மாட்டோமா? நோ வேடா தம்பி. உங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து அட்மினுக்கு போர் அடிச்சிருச்சான். அதான் எங்க ரெண்டு பேரையும் பேரா வச்சு அடுத்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓ அப்படி. சரி, ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட்.